இன்று முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூரில் குடமுழக்கு, அதாவது கும்பாபிஷேகம். முருகப்பெருமானின் பக்தர்கள் லட்சக்கணக்கில் இன்று திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை இரு கண்களால் தரிசித்து புண்ணிய தீர்த்தத்தை அருந்தி கோடாதி கோடி புண்ணியத்தை பெறுவர். ஆனால் நம் அனைவராலும் என்று திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசிக்க முடியுமா என்றால் அது கஷ்டம். அப்படிப்பட்டவர்கள் வீட்டில் இருந்தபடியே இன்று முருகப்பெருமானுக்காக பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி இன்றைய பதிவில் பார்க்கும் முருகப்பெருமானின் மந்திரத்தை பக்தியோடு ஒரு முறை சொல்லுங்கள், அல்லது காதால் கேட்டால் கூட போதும். எளிமையாக தமிழிலேயே இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் மந்திரம் இது. இந்த மந்திரத்தை நீங்கள் கேட்டு முடித்த கணமே திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை தரிசித்து புண்ணிய தீர்த்தம் அருந்தினால் எந்த ஒரு புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் வீட்டில் இருந்தபடியே பெறலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. ஓம் அறிவொளியாய் வந்து நீ அகக்கண்ணை திறந்திடுவாய், திருச்செந்தூர் சண்முகனே ஜகத்குருவிற்கருளியவா, ஜகத்குரோ சிவகுமாரா சித்தமலம் அகற்றிடுவாய், செங்கோட்டு வேலவனே சிவானுபூதி தாரும், சிக்கல் சிங்காரா ஜீவனை சிவனாக்கிடுவாய், குன்றங்குடி குமரா குருகுகனாய் வந்திடப்பா, குமரகிரி பெருமானே மனத்தையும் மாய்த்திடுவீர், பச்சை மலை முருகா இச்சையை களைந்திடப்பா, பவழமலை ஆண்டவனே பாவங்களை போக்கிடப்பா, விராலிமலை சண்முகனே விரைவில் நீ வந்திடப்பா, வயலூர் குமாரகுரோ ஞானவரமெனக் கருள்வீரே, வெண்ணை மலை முருகா மெய் வீட்டை தந்திடுவீர், கதிர்காம வேலவனே மணமாயை அகற்றிடுவாய், காந்தமலை குமரா கருத்துள் வந்திடுவீர், மயிலத்து முருகாணி மனத்துக்குள் வந்திடுவீர், கஞ்சை மலை சித்தகுரோ கண்ணொளியாய் வந்திடுவீர், குமரமலை குருநாதா கவலையெல்லாம் போக்கிடுவீர், வள்ளிமலை வேல் முருகா வேல் கொண்டு வந்திடுவீர், வடபழனி ஆண்டவனே வல்வினைகள் போக்கிடுவீர், ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர், ஏழ்மை அகற்றிக் கந்தா யமபயம் போக்கிடுவீர், அசையாத நெஞ்சத்தில் அறிவாக நீ அருள்வாய், அறுபடை குமரா மயிலேறி வந்திடுவாய், பணிவதே பணி என்று பணித்தினை நீ எனக்கு, பணிந்தேன் கந்தா உன் பாதம் பணிந்து வப்பேன், அருட்பெருஞ்சோதியே அன்பெனக் கருள்வாயே, படர்ந்த அன்பினை நீ பரபிரம்மம் என்றனையே, உலகமெங்கும் உள்ளது ஒரு பொருள் அன்பேதான், உள்ளுயிராகி இருப்பதும் அன்பென்பாய், அன்பே குமரன் அன்பே ஸ்கந்தன், அன்பே ஓம் என்னும் அருள் மந்திரம் என்றாய், அன்பை உள்ளத்திலே அசையாது அமர்த்திடுமோர், சக்தியை தந்து தடுத்தாட்கொண்டிடவும் வருவாய் அன்பனாய் வந்தருள் ஸ்கந்தகுரோ, யாவர்க்கும் இனியன் நீ யாவர்க்கும் எளியன் நீ. முருகப்பெருமானின் கும்பாபிஷேகத்தை பார்ப்பது என்பதே பல கோடி பலனை தரக்கூடியது. கும்பாபிஷேகத்தை பார்க்க இயலாதவர்கள் கூட கும்பாபிஷேகம் முடிந்து 48 நாட்களுக்குள், அதாவது ஒரு மண்டல பூஜை நிறைவடைவதற்குள் சென்று தரிசித்தால் கூட கும்பாபிஷேகம் நேரில் பார்த்த புண்ணியம் கிடைக்கும் என்கிறது நமது வேதங்கள். ஆனால் திருச்செந்தூருக்கு செல்ல முடியாதவர்கள் கூட வீட்டில் இருந்தபடியே அந்த புண்ணியத்தை பெற வேண்டும் என்றால் இன்றைய பதிவில் பார்த்த முருகப்பெருமானின் தமிழ் மந்திரத்தை ஒருமுறை இன்று விளக்கேற்றி முருகப்பெருமானை மனதில் நிறுத்தி பக்தியோடு சொல்லுங்கள், அல்லது காதால் கேளுங்கள். கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அனைவருமே இன்று கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகா பெரியவா போற்றி.